உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. ஒரு சந்தேகம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கடைசியாக எப்போன்னு கேட்கும் பேயில போ நீ இதை சொல்லி அழிய நீ பேயில போவான் என்னல வார்த்தை போடுறிய ஏன் பேயில போவான்ல நான் ஒரு பெரிய மனுஷன் 40 வயசு ஆகுதுல கல்யாணம் முடியாது பிள்ளையோட இருக்கம்ல பேயில போவோம் பேயில சி அசிங்கமா கேட்டுருக்காம பாருங்க எப்போது கேள்வியுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயில மண்ணில் போடுற வாயில பேயில போவான்ல எங்களின் பதிலுக்கு அவளோடு எதிர்பார்க்கும் உங்கள் சாம ரசிகன் என்று அன்புடன் வாழ்த்துக் கொள்கிறேன். பேயில போவான் என்னெல்லாம் போட்டிருக்கா இது இல்லை ஒரு ஒரு வயசு காட்டு மரியாதை கொடுங்களே பேயில போவான்ல என்ன அசிங்கமாக கேட்டுருக்காம பாருங்க எனக்கு எப்போ பார்த்தா நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் கிடந்தேன்னா நீ பண்ணிட்டு போ நீ காடா செத்த பையல இந்த காடுக்கு வந்தோன்னா அவன் நம்மள தப்பா நினைச்சான் பத்தியா அவன் இல்லை உங்களை போங்கலங்க ஒரே தொந்தரவா இருக்கு. வணக்கம் தலைவர் முதல்ல 2 வாக்கியத்தை படிச்சு தான் 2வது தொண்டர் சிசியர் படிக்கணும். ஏன் தெரியுமா அதில் சில விஷயங்கள் தலைவருக்கு தெரியும். தலைவர் எல்லா விஷயம் தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். படம் ஏதாவது இருக்கான்னு பாக்குது. ஆமா இல்ல படம் பாக்குறதுக்கு தான் முதல்ல லெட்டர் வாங்கிட்டு சைலன்ஸ் பாக்குறது லூசு போயிடலாம் தெரியும். அன்னைக்கு பார்த்தேன் நாங்களே பார்த்து கழிச்சாச்சு. நீங்க உங்க அப்பா கணேச மாதிரியா இருக்கீங்க. அவரு இப்ப கண்ணு தெரிய மாட்டேங்க கண்ணாடி போட்டு பாக்காரு. அவரை போட்டு பேச வைக்கல பாருங்க. அவரை போட்டு பேச அவரு பாவம் வயசாயிடுச்சு. லெட்டர் படிங்க தொலைதொலை கிடக்காரு. டிக்டாக் தூத்துக்குடி ஜிபி முத்து மெண்டலுங்க போட்டுருக்காதுல பாருங்க. மெண்டல் போட்டுருக்கா அவன் சும்மா எடுத்து விடுதான் இல்ல டிக்டாக் மெண்டல்னு போடுவாங்கல்ல சிலவங்க. அது போட்டு இப்ப இதுல போட்டுருக்க உனக்கு போடல இவன் தான் சொல்லுதான். அதை போட்டு ரைமிங்கா போட்டிருக்கும் சில இல்லைண்ணே உனக்கு எல்லாம் போட்டுருக்கும் வாரேன். எழுத்து ஆரம்பமே எலும்பு கூடு படம் போட்டுருக்கேன். எலும்பு கூடு படம் போட்டுருக்கா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு போட்டிருக்கானே. உங்களுக்கு ஒரு என்னது இட்லி இல்லை நீ நான் நவுட்டி இருட்டு விழுது எனக்கு. உங்களுக்கு இருட்டு விழுதா? நீ இருட்டு தானே. நீ கருப்பா தானே இருக்கிய. நீ சிவப்பு நினைப்போ. நான் ஒரு மன்மத குஞ்சினாலும் கருப்பு குஞ்சு தான். சரியா? வெள்ளை குஞ்சு கிடையாது, கருப்பு குஞ்சு தான். மியூசிக் அது குஞ்சு பத்தி நீங்க தான் மன்மத குஞ்சுன்னு இல்ல எதிர்த்துக்கிட்டு அடிங்க. ஆனந்தம் எடுத்து குடிங்களா ப்ரோ? அசிங்கமா விளாசி விடுவேன். ஆமா நீ தாயி என்ன லெட்டர் வித்தியாசமா இருக்கு. ஏதாவது இந்த ஈரமா இருக்கலாம் அந்த மாதிரி லெட்டர் எடுத்து படிங்க. ஏகே ஈரமா எடுத்து அப்படியே மூஞ்சி தடவிட்டா உங்க மூஞ்சி அடி மூக்குல இருந்து நெத்தி வரைக்கும் தடவுங்க. என்ன லெட்டர் பழசா இருக்கு மூக்குல தடவ மாதிரி தான் இருக்கு. ஏய் என்ன தடவை இருக்கு மூக்குல? ஒசாமாக்கு தான் மொத்தம் ஓலாமான்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்கான் பாருங்க ப்ரோ. ஒசாமா அப்படின்னா ஒபாமாவா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இல்லை வில்லங்கள் துறையில நீங்க ஒபாமா பில்டனா? ஒபாமா மட்டுமா? சரி ஒபாமாவனா யாரு? இந்த அமெரிக்கா அதிபர் தானே? ஆமா அவர் பள்ளிக்கரணை சென்னை ஜாமான் துணை. ஒபாமா பேரை வச்சுட்டு என்ன ஜாமான் துணையும் போட்டிருக்கான். இல்லை அவர் பேரை வைக்காதுல. உனக்கு கிறுக்கு பையன் வைக்கணும். உனக்கு கிறுக்கு பையன்ட்டு உனக்கு செத்த பையன் நாரா பையன் வைக்கணும் உனக்கு. அன்புள்ள ஜிபி முத்து அவர் படிக்க விடு. அன்புள்ள ஜிபி முத்து அவர்களே, நான் உங்களுடைய ஜாமானுக்கும் பரம ரசிகன். ஏன் ஜாமானுக்கு பரம ரசிகன் தூக்கி காட்டினோம். ஜாமான் செத்த பையன்ல இருங்க. அவன்கிட்டையும் காட்டினீங்க, என்கிட்ட காட்டுங்க, வியூவர்ஸ்ட காட்டுங்க. காட்டணும். கண்ணுனா அவிஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஒரு தடவை பரம ரசிகன் ஒரு தடவை ஆவது உங்க ஜாமான பார்க்கணும். பத்திலா அவர் கேட்காங்க. வியூவர்ஸ் நீங்க கேட்கீங்க கண்டிப்பா. நீங்கள் என் பண்ணிடுவீங்க. எதுவும் பண்ணவில்லை. நீங்கள் எனக்கு தெரியும். எனக்கு நீங்க இந்த லெட்டரை எப்போது படிப்பீங்கிறீங்களோ. கட்டரும்பு இங்க என்ன லெட்டர் மேல மேல தள்ளி விடுறது. ஆனந்த மேல செஞ்சு போடுங்க. ஆனந்த மேல தூக்கி போடுங்க. என்ன இருக்கீங்களா? லெட்டர் படிக்கும்போது படிச்சிருந்து அப்போது எனக்கு அவுத்து போட்டு காட்டுங்க. உங்கள் வீடியோவில் தலைவரே உங்களுக்கு ஒரு 4 வரியில் கவிதை ஒன்று
எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் இந்த வீடியோவில் வரும்போது பிடிச்சு படிக்கவும் ப்ளீஸு. சரி படிக்க. ஜாமான் கவிதையா? இருட்டாவதோ இல்லை பாரு. இல்லை ஜிபி முத்து நீ ஒரு 4 ஆடு நீ படி. என்ன ஜாமான் படி? ஜிபி முத்து ஜாமான் கவிதை. ஜிபி முத்து நீயும் நானும் ஆடுவோம் சடுகுடு இரவு நேரத்தில் ராவி விடு. என்ன இங்க என்ன பண்றாங்கன்னா, ஜிபி முத்து நீயும் நானும் ஆடுவோம் சடுகுடு இரவு நேரத்தில் ராவி விடு. சரி ராவர மிளகா அப்படி வச்சு ராவி விட்டுறோம்ல, பேயில போவான் உங்களுக்கு. உங்களுக்கு ராவணுமா? எனக்கா? அப்படி சொல்லிருக்காங்க. படி அவனுக்கு ராவுறதுல இருக்கீங்க. எனக்கு அவன் இருக்கா? படியில நேரம் போயிட்டு இருக்கு. நீங்க குறுக்கு பேசுறீங்க. சரி வாய் போட்டு படி, நேரம் டைம் போயிட்டு இருக்கு. சாமியார் போடுவார் காவி ஏடு இதுக்கு ஒரு முத்தம் கொடு. யாருக்காவது முத்தம் கொடுக்குமா? உங்க இதுக்கு. சரி படி படி படி, பேயில போகல படி. தயிர் சாதத்திற்கு பதார்த்தம் மாவடு, ஞாமான் சுற்றுவதற்கு பார் ஒரு மூங்கில் காடு. சரி படி, அடுத்த படி. படியில அடுத்த விஷயம் தான் இருக்கு. தலைவரே இதுவே என் கவிதை. உங்களை போன்று ஞாமான் வைத்திருப்போம். சொல்லு கவிதை சமர்ப்பணம். சரி சமர்ப்பணம். ஜிபி வாழ்க நன்கு வளர்க. கடைசியாக நான் குஞ்சன் குமாரா? குஞ்சன் குமார். என்ன குஞ்சன் குமார்? உங்க குஞ்சன் அதில் போட்டிருக்கு. என்னையே குஞ்சிங்க உங்களுக்கு தான் வந்திருக்கு. அறுத்து விடுறோம் இல்லை, உங்களுக்கு வெட்டம் செய்ய வந்துடும்ல. உங்களுக்கு தான் வந்திருக்கு குஞ்சன் குமார். அதை படிக்கும்ல, அதுக்குள்ள ஏன் சொல்ற நீ? அதான் சொல்றேன், குஞ்சன் குமார் தெளிவா கேட்கணும்ல. நான் தினம் சொல்றேன் குஞ்சமும் சொல்லிக்கணும்னா அதான் நானும் சொல்றேன்ல. விடுங்க ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. குஞ்சன் குமார் பேதியில போவான். பேதியில போவான். ஏன்னா ஒன்று பேய் எடுக்கு இவ்வளோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டூயட் போட்டுக்க. நீ என்ன போட்டுக்க? காம புயல் கொட்டை முத்தா. யாரில் காம புயல்? நீங்களும் காம புயல். காமம் ஃபுல்லா நீ தான் வச்சிருக்கிய செத்த பயிலுலா. நான் சாதாரண வீடியோ போடுறேன். அவங்க அந்த அக்கா கமெண்ட்ல போய் காம புயல் கொட்டை முத்தம் கலைக்கணும் வந்தாம்மா செத்த பயிலுலா. பேரில் போ. இன்னொரு பேரில் என்ன போட்டிருக்கான்? ஒரு தங்கச்சி என் கூட டூயட் போட்டிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ தான் டூயட் போட்டிருக்கு. அந்த நாரப்பையன் கூட டூயட் போடாது. அவன் விளங்காதவனா இல்லை. நான் உத்தமம்ல திரும்பல, நான் உத்தமன். நீங்கள் தான் அப்படி இல்லை, நீங்கள் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கிற பார்த்தியா? நீ தான் ஆக அயோக்கியன் செத்த போல. கமாண்டே நீ இப்படி அடிக்கிய. அப்போ உன் எண்ணம்லாம் உன் நெஞ்சில் எல்லாம் எப்படி இருக்கும்? அத்து போடுறோம். அத்துவம்மா வந்து அவன் நேரில் வந்து செத்த போயிடலா. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.